ஹாய் காய்ஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால அப்லோட் பண்ணும்போது லேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு நல்லா தேறி வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து எங்களோட அத்தியாயங்களை உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஆல்ரெடி என்னோட வாய்ஸ் போயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கு, உங்களுக்கே புரியும். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ஸை வச்சு நான் இதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். ஒருவேளை அடுத்த அத்தியாயங்கள் லேட் ஆச்சுன்னா இதுதான் காரணம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் காய்ஸ். ஸோ இப்போ லேட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? இது விழித்தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 13. யாழ்மொழி தன் தோழியோடு இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆங்கிலேய அரண்மனையில் உள்ள பார் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் மதுக்குவலையை கையில் வைத்து சுழற்றியவாறு யோசனையோடு அமர்ந்திருந்தான் லியோ. அவ கூப்பிட்டா நான் போகணுமா? இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு நான் என்ன கேட்டுட்டா இருக்கேன் அவகிட்ட? திடீர்னு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நோ, நான் போக போறதில்ல என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொள்ள, ஆனால் மனம் விடியலை எதிர்பார்த்து துடித்தது என்னவோ உண்மைதான். என்னாலேயே அவளை புரிஞ்சுக்க முடியலையே. அவளை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்க போன்னு ஏன் என் மனசை தூண்டிக்கிட்டே இருக்க? சரியான இம்சை என்று கடுப்பாக அவளுடைய நினைவலைகளை மனதில் சுமந்தபடி விழிகளை அழுத்த மூடி திறந்தவன் கையில் இருந்த மதுவை வாயில் சரிக்க, சரியாக அவன் எதிரே வந்து அமர்ந்தான் வில்லியம். போத்தலில் இருந்த மதுவை கிளாஸில் ஊற்றியவாறு, ஆபீசர் லியோ, என்ன இன்னைக்கு பார்ல இருக்கீங்க? உங்க பழைய காதலியோட நினைப்பு வந்துருச்சோ என்று கேலியாக கேட்க, மற்றவனோ அவனை உறுத்து விழித்தான். That's none of your business, William. Just get out of here. என்று லியோ அலட்சியமாகவும் கடுப்பாகவும் சொல்லிவிட்டு எழப்போக, அட இருங்க சார், கிறிஸ்டிய பத்தி ரீசெண்டா நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு சார் மைக்கேலோட ஏற்பாடு பண்ணியிருக்க என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டாங்களாமே. நீங்க வேணான்னு அங்க போறாங்க, அப்புறம் அதுவும் வேணான்னு நிறுத்திடுறாங்க. I don't know why. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் என்று வேண்டுமென்றே அவனின் பழைய நினைவுகளை தூண்டிவிட்டான் அவன். அந்த நொடி லியோவுக்கு பழைய சம்பவங்கள் மீண்டும் உள்ளுக்குள் தோன்றி மறைய, கை முஷ்டியை இறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தியவன், எனக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களை பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். I don't care. That's none of my business. Got it? And உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசாத. எல்லா நேரமும் நான் சும்மா கேட்டுட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர, அடுத்து வில்லியமின் கேள்வியில் அவனுடைய கால்கள் சட்டென நின்றன. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னா, then why did you worry about that Indian girl? அவளும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தானே சார்? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஆபீசர் லியோ என்று அவன் கேட்ட விதத்தில் விழிகளை கூர்மையாக்கி பார்த்தான் மற்றவன். புல்ஷிட். இதுக்கான ரீசன் என்னன்னு ஆபீசர் ரொனால்ட் கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன். மறுபடியும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு அடியாக முன்வைக்க, யா சொல்லிட்டீங்க தான், ஆனா என்னால அந்த ரீசனை நம்ப முடியல சார். நீங்க எங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிறதா எனக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. மேபி ஒன் டே ஐ கேன் ப்ரூவ் இட். அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் தான் நான் காத்துட்டு இருக்கேன் என்றான் வில்லியம் வன்மத்தோடு. அவன் அவ்வாறு கூறிய அடுத்த கணம் அவனே எதிர்பார்க்காதது போல் உச்சக்கட்ட கோபத்தில் அவனின் குரல் வளையை பிடித்த லியோ அவனின் தலையை அங்கு மதுபானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி மேசையில் சாற்றி, How dare you? உன்னால முடிஞ்சா பண்ணுடா. We'll see. நீ அப்படி என்னத்தை புடுங்குறன்னு நானும் பார்க்கறேன். யார்கிட்ட மோதிரும்னு தெரியாம வார்த்தையை விட்டுட்ட பாப்போம். உயிரை இனிமே காப்பாத்திக்கோ என்று லியோ கண்கள் சிவக்க சொல்ல, அவனின் பிடியிலிருந்து விலக முடியாமல் மூச்சுக்கு சிரமப்பட ஆரம்பித்தான் வில்லியம். போதையில் இருந்த லியோவிற்கு எதுவுமே புரியவில்லை. நிதானம் இல்லாமல் அவனின் கோபமும் கைமீறி போக, சரியாக அவனை பார்க்க வந்த ஜேம்ஸிற்கு அதை பார்த்ததும் திக்கென்றிருந்தது. சார், ஸ்டாப் திஸ். What are you doing? Just leave him, sir. என்று கத்தியவாறு ஓடிச் சென்றவன் வில்லியமிடமிருந்து லியோவை பிரித்தெடுத்து இழுத்து கொண்டு செல்ல, மூச்சை இழுத்துவிட்டு இருமியவாறு விழிகளில் கோபம் கொப்பளிக்க லியோவை பார்த்தான் வில்லியம்.
ஜேம்ஸோ லியோவை இழுத்து கொண்டு வந்து அவனின் கட்டிலில் படுக்க வைத்தவன் தான் கொண்டு வந்த கடிதத்தை அங்கிருந்த டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு செல்ல எதேர்ச்சையாக அவனின் விழிகளில் சிக்கியது அந்த முந்தானை. அதை பார்த்ததும் சில கணங்கள் யோசித்த ஜேம்ஸிற்கு அப்போதுதான் அது யாருடையது என்று மூளைக்கு உரைக்க, அடப்பாவே, பியூட்டி அண்ட் த பீஸ்ட்ல வர்ற மாதிரி இவருக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் கார்னரா என்று வாயில் கை வைத்தவாறு லியோவை பார்த்தவன் பின் அடக்கப்பட்ட சிரிப்போடு அங்கிருந்து வெளியேறியிருந்தான். ஆனால் லியோ தூக்கத்திலும் கூட, யாழ் யாழ்மொழி, அவனுங்களை உன் பக்கத்துல கூட நான் நெருங்க விட மாட்டேன், உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் யாழ்மொழி என்று போதையில் குளறியபடி அவன் அப்படியே உறங்கி போக அடுத்த நாளும் விடிந்தது. காலையில் எழுந்ததும் ஹேங் ஓவரில் தலை பயங்கரமாக வலிக்க, என்று முணங்கிக் கொண்டே எழுந்தமர்ந்தவனின் விழிகளில் டீப்பாயின் மேல் வைக்கப்பட்டிருந்த காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்த அந்த கடிதம் தென்பட்டது. சோம்பல் முறித்தவாறு எழுந்து சென்று அந்த கடிதத்தை பார்த்தவனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிய, கிறிஸ்டி என்று அதே ஆச்சரிய குரலில் அவளுடைய பெயரை முணுமுணுத்தன அவனுடைய இதழ்கள். உடனே அந்த கடிதத்தை பிரித்து வாசித்து பார்த்தவனின் புருவங்கள் அப்படியே முடிச்சிட சில கணங்கள் தரையை வெறித்திருந்தவாறு நின்றிருந்த லியோ திடீரென என்ன நினைத்தானோ அவளுக்கான பதில் கடிதத்தை எழுதிவிட்டு அதை புன்னகையோடு பார்த்தான். அவனுடைய நினைவலைகள் 3 வருடங்களுக்கு முன் அவளுடனான சந்திப்பை நினைத்து பார்த்தன. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இவன் வேலையில் இருந்த அதே வேளைதான் புதிதாக அரசாங்க செயலாளராக சேர்ந்திருந்தாள் கிறிஸ்டி. யாருடனும் அதிகமாக பழகாத லியோ போக போக அவள் மேல் காதல் வயப்பட்டிருக்க கிறிஸ்டியும் அவனுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். ஒரே வீட்டில் ஒன்றாய் திருமணம் செய்யாமலேயே ஆரம்பித்திருந்த அவர்களுடைய காதல் வாழ்க்கை வருடங்கள் செல்ல செல்ல அவளுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடமிருந்து அவள் விலக ஆரம்பிக்க அதே அரசாங்கத்தில் பணிபுரியும் மைக்கேலோடு பழக ஆரம்பித்தாள். லியோவுக்கும் அந்த விடயம் ஒரு நாள் தெரிய வர பிரிவின் வலியால் மனமுடைந்து போனவனுக்கு சரியாக இந்த நாட்டுக்கு உயரதிகாரியாக வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டான். ஆனால் இந்த நொடி அவனின் மொத்த வாழ்க்கையும் இங்கிருக்கும் சாதாரண இந்திய பெண்ணால் தலைகீழாக மாறப்போவதை அவன் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. அத்தனையும் நினைத்து பார்த்தவன் தலைமுடியை அழுத்த கோதி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவாறு அந்த 10 நிமிடங்களில் குளித்து முடித்து தயாராகி கடிதத்தை எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறினான். ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த ஜேம்ஸ் லியோவை கண்டதுமே மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று, சார், எங்கேயாச்சும் போகணுமா? காரை ஸ்டார்ட் பண்ணவா சார் என்று கேட்க அவனின் கரத்தில் கடிதத்தை வைத்தான் லியோ. இந்த லெட்டரை அனுப்பிவிட்டுடு, அண்ட் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, இட்ஸ் ஓகே, அதை நானே பார்த்துக்கிறேன், உனக்கு வேற வேலை இருந்தா பாரு என்று விட்டு வேகமாக வெளியேறி காரை எடுத்துக்கொண்டு சென்றுவிட ஜேம்ஸிற்கு எதுவுமே புரியவில்லை. போகும் அவனை குழப்பத்தோடு பார்த்திருந்தவாறு நிற்க அதே நேரம் தான் சொன்ன இடத்தில் குதிரையோடு காத்திருந்தாள் யாழ்மொழி. வருவாரா இல்லையா என்று தெரியவில்லையே. ஒருவேளை நான் தான் வீணாக கற்பனை செய்து கொண்டேனோ? அவர் எனக்காக வருவார். அடடா, இல்லை இல்லை, அவர் எதற்கு எனக்காக வரப்போகிறார்? அவர் வரவே மாட்டார். அவர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. யாழ்மொழி, அரண்மனை திரும்பிவிடு என்று மானசீகமாக தனக்குத்தானே புலம்பியவாறு அவள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல திடீரென பின்னால் கேட்ட சத்தத்தில் விருட்டென திரும்பி பார்த்தாள் அவள். லியோவோ முழு வேகத்தோடு காரில் வந்தவன் அவள் திரும்பிய மறுகணம் அவளை மோதுவது போல கொண்டு சென்று காரை நிறுத்த யாழ்மொழிக்கு இதயம் பயத்தில் உறைந்தே விட்டது. எச்சிலை விழுங்கியவாறு சிலை போல் நின்றிருந்தவளின் விழிகள் பிதுங்கி விடும் அளவுக்கு விரிந்திருக்க அவளின் முகபாவனைகளை உள்ளுக்குள் ரசித்தவாறு காரில் இருந்து இறங்கினான் அவன். அப்பாடா என பெருமூச்சொன்றை விட்டு நெஞ்சை நீவி விட்டவாறு அவள் தன்னை ஆசுவாசப்படுத்த முயற்சிக்க, என்ன பயந்துட்டியா? வாய் மட்டும் தாண்டி உனக்கு என்று கேலியாக வந்தன அவனின் வார்த்தைகள். அதில் போலியாக முறைத்து பார்த்தவள், அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படுவதில் இந்த ஆங்கிலேயர்களுக்கு அப்படி என்ன சந்தோஷமோ, இதில்தான் அவர்களுக்கு அலாதி பிரியம் போல என்று சட்டென சொல்லிவிட, ஆமா ஆமா, அன்னைக்கு ஒன்னு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது கூட நீ சொல்ற அதே ஆங்கிலேயன் தான்.
என்றான் லியோ பதிலுக்கு. அதை நினைத்து பார்த்தவளின் இதழ்கள் புன்னகையில் விரிய, அது என்னவோ உண்மைதான், சரி செல்லலாமா என்று கொண்டே குதிரையில் ஏறிக்கொண்டாள் யாழ்மொழி. ஹே நில்லு, நான் கூட வரேன்னு சொல்லவே இல்லையே. வரமாட்டேன்னு சொல்லதான் வந்தேன். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் வரல, நீ கிளம்பு என்று காரில் ஒற்றை காலை மடக்கி சாய்த்தவாறு அவன் சொல்ல, ஓ, அதை சொல்லத்தான் இத்தனை தூரம் வந்தீர்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, வந்ததும் வந்து விட்டீர்கள். தாங்கள் செய்த உதவிக்கு பரிகாரம் செய்வதாய் நான் நினைத்து வைத்திருந்தேன். பரவாயில்லை, அதை இப்பொழுதே செய்து விடுகிறேன். வேண்டாம் என்று மட்டும் மறுக்காதீர்கள், சரியா என்று விழிகளை சுருக்கி கெஞ்சலாக கேட்டாள் அவள். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு சில கணங்கள் அவளை பார்த்திருந்தவன் பின் காரில் ஏறி அமர்ந்து, நீ முன்னாடி போ, நான் உன் பின்னாடியே வரேன் என்று சொல்லி காரை உயிர்ப்பிக்க அவளுக்கு இதுவே போதும் என்றுதான் தோன்றியது. புன்னகையோடு குதிரையை முன்னோக்கி செலுத்தி அவள் வேகமாக செல்ல அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவனுக்கு காற்றில் பறக்கும் அவளின் நீண்ட சுருள் கூந்தலின் அழகை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. திடீரென லியோ வந்து கொண்டிருந்த கார் சட்டென நிற்க அவன் வருகிறானா என திரும்பி பார்த்த யாழ்மொழியின் விழிகள் கார் நிற்பதை பார்த்து சந்தேகத்தில் சுருங்கின. குதிரையோடு மீண்டும் காரை நோக்கி அவள் வர, ஓ ஷிட் என்று ஸ்டியரிங்கை ஓங்கி குத்தியவன் காரிலிருந்து இறங்கி கார் கதவை கோபமாக காலால் உதைத்தான். என்ன அதிகாரி, தங்களின் வாகனத்திற்கு என்னாகிவிட்டது? ஐயோ பாவம், இதெல்லாம் அப்படித்தான், நடுநடுவில் காலை வாரி விட்டுவிடும். 1000 தான் இருந்தாலும் எங்களின் மாட்டு வண்டி இல்லை என்றால் குதிரையைப் போல வருமா என்று கேலியாக கேட்டு அவள் சிரிக்க மூக்கு விடைக்க அவளை முறைத்து பார்த்தான் லியோ. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற? உன் கூட அந்த ஓட்ட குதிரையில ஏறி என்ன சவாரி பண்ண சொல்றியா என்று கடுப்பாக கேட்க, அதற்கென்ன, தாராளமாக சவாரி செய்யலாமே, யார் வேண்டாம் என்றார்கள் என்று கேட்டவளின் இதழ்கள் குறும்பாக புன்னகைத்தன. லியோவோ அவள் சொன்னதை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்து விழித்தான். பின் தன் முகபாவனையை மாற்றி தலையை சரித்து அவளை பார்த்தவாறு, உனக்கு இந்த பிரச்சனையோ இல்லைன்னா எனக்கு ஓகேதான் என்று சொல்ல வேகமாக இல்லை எனும் விதமாக தலையசைத்தாள் யாழ்மொழி. அவனும் அவளை நெருங்கி வந்து குதிரையில் ஏறிக்கொள்ள இருவரின் உடல்களும் தாராளமாக உரசிக்கொண்டது. காற்றிலாடும் அவளின் கூந்தல் அவனின் முகத்தை வருட யாழ்மொழிக்கு பெயரறியாத உணர்வுகள் எல்லாம் உள்ளுக்குள் கிளற ஆரம்பித்தன. ஒருவித கூச்சத்தில் நெளிந்தவளின் முகம் செந்தாமரையாய் வெட்கத்தில் சிவந்திருக்க லியோவிற்கும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். குதிரையும் மெல்ல நகர ஆரம்பிக்க, இப்படி ஒரு பொண்ணு கூட ஹார்ஸ் ரைடிங், குதிரை சவாரி போறது இதுதான் எனக்கு முதல் தடவை. என் கூட இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு இது தெரியக்கூடாது, ஓகேவா? அப்படி மட்டும் தெரிஞ்சா என் மானமே போயிடும். அண்ட் நான் ஒன்றும் ஆசைப்பட்டு உன் கூட இப்படி வரல, நீயா தான் என்னை ஊரை சுற்றி காட்டுறேன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு போற. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனால தான் வேற வழி இல்லாம என்று அப்போதும் தன் மீசையில் மண்ணோட்டவில்லை என்பது போல வீராப்பாக பேசிக்கொண்டிருந்தான் லியோ. அவனை திரும்பி பார்த்து அவள் புன்னகைக்க சிறு இடைவெளியில் தெரியும் அவளின் மை தீட்டிய மீன்விழியின் அழகில் சொக்கித்தான் போனான் ஆடவன். ஏனென்று தெரியாத தடுமாற்றத்தோடு அவன் பார்வையை திருப்பிக் கொள்ள, இருக்கட்டும் இருக்கட்டும், தங்களிடம் ஒன்று சொல்லவா? எங்களின் மொழியை தாங்கள் அழகாக பேசுகிறீர்கள். மொழிகளை கற்றுக்கொள்வதில் அத்தனை பிரியமோ என்று கேட்டாள் யாழ்மொழி. என்று எங்கோ பார்த்தபடி அவன் பதில் சொல்ல, அப்படியானால் என்னை பற்றியும் தெரிந்து கொள்ளலாமே. ஏன் கூறுகிறேன் என்றால், நானும் ஒரு மொழிதான், யாழ்மொழி என்ற அவளின் வார்த்தைகளில் அர்த்தம் பொதிந்திருந்தது. சட்டென அவளை திரும்பி பார்த்தவனுக்கு அவள் விழிகளில் தெரியும் குறும்பில் பக் என்று சிரிப்பு வந்தது. இருப்பினும் போலியாக அவளை முறைத்தவாறு, ஷட் அப், எங்க போறோம் என்ற கேள்வியை மட்டும் கேட்டு வைத்தான். அவன் கேட்ட கேள்வியில் உடனே குதிரையை நிறுத்தியவள், அதுதானே, நாம் எங்கே செல்கிறோம்? அடடா, சிறு வயதிலிருந்தே நான் அரண்மனைக்குள்ளேயே இருந்து விட்டேன் இல்லையா? அவ்வளவாக எனக்கு வழிகள் எதுவும் தெரியாது, மன்னித்து விடுங்கள் என்று பாவம் போல சொல்ல, வாட், நீ தானே ஊரை சுத்தி காட்டுறேன்னு என்ன கூப்பிட்ட, இப்போ தெரியாதுன்னா என்ன அர்த்தம் என்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கத்தினான் லியோ. அது நான் மன்னித்து விடுங்கள்
என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் அசடு வழிய ஒன்ன என்று அவன் பற்களை கடித்துக்கொள்ள, சரியாக காலுக்கு குறுக்கே ஓடிய பூனைக்கு பயந்து தன் இரு கால்களை தூக்கி கனைக்க ஆரம்பித்தது குதிரை. அதிகாரி ஜாக்கிரதை என்று யாழ் கத்த, அவனோ பிடிமானத்திற்காக பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டான். குதிரை நிதானத்திற்கு வந்ததும் அவனின் ஸ்பரிசத்திலும் நெருக்கத்திலும் யாழ்மொழியால் நிதானத்திற்கு வரவே முடியவில்லை. அவள் இடையை வளைத்து அவன் அணைத்திருந்த விதத்தில் அவளுக்கு பயத்தில் வேகமாக மூச்சு வாங்க, குதிரை நிதானத்திற்கு வந்ததில் நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு அவளை கவனித்தவனுக்கு ஆரம்பத்தில் எதுவும் புரியவில்லை. சில கணங்களில் நிதர்சனம் புரிய, உடனே அவளிடையை பற்றி இருந்த கரத்தை அவன் விலக்க, மெல்ல அவனை நோக்கி திரும்பி பார்த்தாள் யாழ்மொழி. இருவரின் முகங்களும் அருகருகே இருக்க, இருவரின் இதழ்களும் கூட நூல் இடைவெளியில் பிரிந்திருந்தன. I just can't control myself என்று உடல் சூடேற சொன்னவனின் மூச்சு காற்று அவளுடைய நெற்றியில் பட்டு தெறிக்க, அப்படியென்றால் என்ன என்று யாழ் அடுத்து கேட்ட கேள்வியில் அவனின் மொத்த உடல் சூடும் தணிந்தே விட்டது. தலையை அழுத்த கூதி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவன், அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் லீவ் இட், அது விட என்று விட்டு எதேர்ச்சையாக திரும்ப அவனுடைய விழிகளில் பட்டது அந்த அழகிய காட்சி. யாழ், அந்த இடத்துக்கு போ என்றவன் சொன்னதும் யாழ்மொழியின் பார்வையும் அந்த திசைக்கு திரும்ப, குதிரையின் கால்கள் அந்த திசையை நோக்கி நகர ஆரம்பித்தன. அங்கு தொலைவில் இவன் எதை கண்டான்? யாழ்மொழியும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்றி அவன் சொன்னதுமே அங்கு செல்கிறாள் என்றால் அப்படி அது என்ன இடம்? அவளும் அவனைப் போலத்தானே அதிக இடங்களுக்கு அவள் சுற்றி திரிந்தது கிடையாது. அப்படி இருக்க அவர்கள் தனிமை நோக்கி செல்லும் அந்த இடத்தில் அப்போதும் கூட லியோவால் தன்னை கட்டுப்படுத்த முடியுமா? அவள் தன்னவள் என்று அவன் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இயற்கையும் விதியும் அவனை அதை உணர செய்யுமா? காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.